ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நீங்கள் ஒரு குழந்தையோடைய அம்மாவாக இருக்கலாம், இல்லை ஒரு பள்ளியினுடைய ஆசிரியராக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு விஷயத்த ரொம்ப ஜாலியாக சொல்லிக் கொடுக்குறது, ஒரு பாடத்தை எடுக்கிறோன்னா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நான் வந்து 4th ஸ்டாண்டர்டில் இருக்க அந்த தமிழில் இருக்க முதல் பாடத்தை வந்து எடுத்திருக்கேன். அந்த பாடத்தை தான் இப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித் தர போகிறோம். இப்போ ஒரு டீச்சர் கிளாஸில் என்ட்ரு ஆனோடனே புக் எடு, இந்த பக்கத்தை திருப்பு, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படி சொன்னோன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம சொல்லித் தரணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி சொல்லணும், நம்மளோட வாய்ஸ் எப்படி இருக்கணும், அந்த குழந்தைங்க நம்ம எப்படி சொன்னால் வந்து அதை புரிஞ்சுக்கோங்க, அண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும். அந்த அளவுக்கு எப்போவுமே அந்த சிரிப்போட, அந்த ஒரு அன்போட, பாசத்தோடு எடுத்திங்கன்னா தான் குழந்தைங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 4ஆம் வகுப்பினுடைய தமிழில் முதல் பாடம். ஸோ எப்படி நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இப்போ குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்களுக்கு முதல்ல குட் மார்னிங் சொல்லிவிட்டு ஆரம்பிக்கணும். இப்போது வணக்கம் செல்லக்குட்டிங்களா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்சர் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கணும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஜாலியான பாடம் படிக்க போகிறோம். பாடப்புத்தகத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி நான் கேட்க போகிறேன். அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்போ குழந்தைங்க வந்து நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லி எஸ் மிஸ், எஸ் மேம் அந்த மாதிரி எதை சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய ஆன்சருக்கு வெயிட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம சொல்லணும். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம மேலே ரொம்ப ரொம்ப அன்பு வச்சுருக்கவங்க, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நைட்டெல்லாம் தூங்காமல் பார்த்துக்கிறவங்க யார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோடனே குழந்தைங்க நிச்சயமாக அம்மாவை தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து கரெக்ட், நீங்கள் சொன்னது சரியானது, நம்ம அம்மா தான் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம அந்த குழந்தைங்க கிட்ட பேச்சு கொடுக்கணும். அம்மானா நமக்கு அவ்வளோ பிடிக்கும்ல, அதே மாதிரி நாம் பேசுகிறோம்ல, அம்மா பசிக்குதுன்னு கேட்குறோம்ல, அப்பா விளையாட்டு சாமான் வேணும்ப்பா அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா, இந்த தமிழ்மொழி இருக்குல்ல, அதுவும் நமக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான். அதனால தான் நம்ம தமிழை அன்னை தமிழே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக ஒரு இன்ட்ரோ வந்து நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் உங்களோட இன்ட்ரோ வந்து சுவாரஸ்யமாக இருக்கோ இல்லையோ, உங்களோட பேச்சு, அந்த சிரிப்பு, நீங்கள் பண்ணுற ஆக்ஷன்லாம் சுவாரஸ்யமாக இருந்தாலே குழந்தைங்க கொஞ்சம் கூட கவனம் சிதறாமல் உங்களையே தான் பார்ப்பாங்க. அடுத்தது, இன்றைக்கி உங்கள் தமிழ் புத்தகத்தில் இருக்கிற முதல் பாடம் நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாடம் என்ன? அன்னை தமிழே. இந்த பாடலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அழகான பாடலை எழுதினவர் யாருன்னு தெரியுமா? யார் எழுதுனது இந்த பாடலை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுனா, அந்த 4ஆம் வகுப்பு அப்படின்றதால குழந்தைங்களுக்கு படிக்க தெரியும். ஸோ அப்போ யார் எழுதியிருக்காங்கன்றத பார்ப்பாங்க. பார்த்து நான் காமராசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு அவங்கள ஊக்கப்படுத்தணும். அப்போது பாடலை என்ன பண்ணால் ஓசை நயத்தோடு நம்ம பாடி காமிக்கணும். குழந்தைங்கள நல்லா உத்து பார்த்து கைகளை அசைச்சு மெதுவாக ராகத்தோடு நம்ம பாடணும். அப்போ தான் அவங்க குழந்தைங்க நம்ம சொல்கிறதையும் காதில் வாங்குவாங்க, அண்ட் நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸும் அவங்களுக்கு வந்து நல்லா கிளியராக பார்ப்பாங்க. ஸோ கவனம் சிதறாது. இப்போது நான் இந்த பாட்டை வந்து பாடி காமிக்கிறேன். அந்தளவுக்குலாம் நல்லா இருக்காது, இருந்தாலும் நான் பாடி காமிக்கிறேன். என் வாய்ஸை சொல்கிறேன் நான். ஸோ நான் பாடி முடித்த உடனே நீங்களும் என் கூட சேர்ந்து பாடணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்கக்கிட்ட முதல்ல சொல்லிடணும். சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி அப்படின்னு தான் குழந்தைங்க சொல்லுவாங்க. அடுத்தது நீங்கள் வந்து பாட்டை பாட ஆரம்பிக்கணும். அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. இந்த மாதிரி பாடிட்டு இப்போது நான் மிஸ்ஸு பாடினேன் இல்லையா, அம்மா பாடினேன் இல்லையா, அதோ போல் நீங்கள் வந்து இப்போ அம்மா கூட சேர்ந்து பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லைனாக உங்களுக்கு நீங்கள் பாடினதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ண வைக்கணும். இப்போ அன்னை தமிழே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் சொல்லி கேப் விட்டோடனே அந்த குழந்தைங்களும் திருப்பி அன்னை தமிழே அப்படின்னு சொல்லணும். என் ஆவி கலந்தவளே அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு திரும்பியும் அவங்கள சொல்ல வைக்கணும். என் ஆவி கலந்தவளே, அந்த மாதிரி ரிப்பீட் பண்ண வைக்கணும். அப்போது பாடிட்ட பிறகு, வாவ் எவ்வளோ அழகான பாட்டு பார்த்தீங்களா, இப்போது புத்தகத்தில் இருக்கிற வரிகளில் உங்களோட குட்டி குட்டி விரலை வச்சுக்கிட்டே வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் பாடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடுறதையே ஒரு 3-4 டைம் நீங்கள் ரிப்பீட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ மீண்டும் குழந்தைங்களோட சேர்ந்து மெதுவாக நீங்கள் வந்து பாடணும். பாடிட்ட பிறகு குழந்தைங்கள வந்து நீங்கள் பாராட்டணும். ரொம்ப அழகாக பாடினீங்க செல்லக்குட்டிங்களா,
வெரி குட். இதே மாதிரி தான் நீங்கள் அழகாக இதை பாடணும் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த பாட்டை வந்து பாடணும் இல்லையா, இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத சொல்லணும். சரி சரி, இப்போது இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாமா? அது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. மிஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள திரும்பவும் ஆர்வத்தை தூண்டி விடணும், உற்சாகப்படுத்தணும். அப்போ ஃபஸ்ட்டு லைன் எடுத்துக்கணும். அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே. ஆவி கலந்தவளே அப்படின்னா என் உயிரோடு கலந்தவளேன்னு அர்த்தம். தமிழ்மொழி வெறும் பேச்சு கிடையாது, அது நம்ம உயிர் மாதிரி அப்படின்னு சொல்லணும் குழந்தைங்க கிட்ட. சரிங்களா? அடுத்த வரி என்னது? என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே. இதில் ஒரு மேஜிக் இருக்குது, கவனிச்சிங்களா குழந்தைங்களா? நீங்கள் தமிழ் நம்மளை வளர்க்குதுமா. நம்ம அம்மா தானே நம்மளை வளர்க்குறாங்க. அப்போ தமிழை நம்ம அம்மா மாதிரின்னு சொன்னோம் இல்லையா, அதே போல் தமிழ் நம்மளை வளர்க்குது. அதே நேரத்தில் நம்ம தமிழ் பேச பேச, நம்ம தமிழில் பேசுகிறோம் இல்லையா, பேச பேச தமிழ் நமக்குள்ளேயும் வளருது. நம்ம வளரும்போதே நம்ம கூட சேர்ந்து தமிழும் வளருதுமா அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்த வரி எடுத்துக்கோங்க. உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். அந்த கவிஞர் காமராசன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அழகான தமிழே, உன்னை அழகாக பாராட்டி பாடுறதுக்காகவே தான் நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்காராம்? தமிழை பாராட்டி பாடுறதுக்காக தான் பிறந்திருக்காராம். அதுவும் எப்படி பாராட்டுறாரா? அவர் அழகாக பாராட்டுறாராம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து 4வது வரி பார்க்கலாமா? சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலை. நம்ம சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப அம்மா அப்பான்னு வார்த்தைகளை விளையாட சொல்லி கொடுத்ததே நம்ம தமிழ் அம்மா தான். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம சின்ன வயசில் இருக்கப்ப அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த வார்த்தைகளில் நம்ம விளையாடுறோம், சொல்கிறோம். நம்மளுக்கு வந்து அப்போ உச்சரிப்பு சரியாக வராது. அப்போ சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப அம்மா அப்பான்னு வார்த்தைகளை விளையாட சொல்லி கொடுத்ததே நம்ம தமிழ் தான், நம்ம தமிழ் மொழி தான். அந்த தமிழை தான் அம்மான்னு சொல்கிறோம், தமிழ் அம்மான்னு. ஆனால் அவ்வளோ வார்த்தைகளை எனக்கு கொடுத்து தமிழோட புகழை அதே வார்த்தையை வச்சு என்னால் முழுசாக சொல்லவே முடியலையே, அவ்வளோ பெரிய மொழி நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு கவிஞரே ஆச்சரியப்படுறார். எத்தனையோ வார்த்தைகள் நான் தமிழில் கற்றுக்கிட்டேன். சின்ன சின்ன வார்த்தையிலேருந்து விளையாட்டாக நான் தமிழை கற்றுக்கிட்டேன். நிறைய வார்த்தைகள் கற்றுக்கிட்டேன். அப்படி கற்றுக்கிட்ட பிறகும் தமிழை வந்து புகழ்ந்து பாராட்டுறதுக்கு என்கிட்ட சொற்களே இல்லை, என்கிட்ட வார்த்தைகளே இல்லையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு அந்த கவிஞர். ஓகேவா? இதுதான் இந்த பாடலுடைய பொருள். இப்போ நம்ம வாங்க பேசலாம் சிந்திக்கலாம் இருக்குல்ல உங்களோட புத்தகத்தில், அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறோம், சரி தங்கமே, புத்தகத்தில் வாங்க பேசலாம் பகுதியில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம வளரும்போதே நம்முடன் சேர்ந்து வளர்வது தமிழ்மொழி, எப்படி இதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அதை பற்றி பேச ஆரம்பிக்கணும். ஸோ எப்படி சொல்லலாம் நம்ம? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் எல்கேஜி படிக்கும்போது அம்மா ஆடு இலைன்னு சின்ன சின்ன வார்த்தை தானே நீங்கள் பேசுனீங்க. ஆனால் இப்போ 4வதுக்கு வந்துட்டீங்க. இப்போ எவ்வளோ பெரிய வார்த்தைலாம் நீங்கள் பேசுகிறீங்க. சுதந்திரம்னு சொல்கிறீங்க, புத்தகம்னு சொல்கிறீங்க, ஆசிரியர்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் வளர வளர உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் வார்த்தைகளும் வளர்ந்துட்டே போகுதில்ல. அதுதான் இதோட ரகசியம். அதனால் நம்ம தமிழை நல்லா வாசிக்க, நல்லா வாசித்து நிறைய பழகணும். சரிங்களா? அப்போ தமிழை நீங்கள் நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம். இப்போது இதில் இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். புத்தகத்தில் நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, சரியான சொல்ல தெரிவு செஞ்சு எழுதுவோமா, இந்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். ஸோ பென்சில் எடுத்துக்கோங்க. 4வது படிக்கிற என் சமத்து குட்டி பிள்ளைங்க இல்லையா, நீங்கள் டக்குன்னு பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு அவங்கள என்கரேஜ் பண்ணணும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணுறப்ப அவங்கள என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். குழந்தைங்க கிட்ட கோவப்படவே கூடாது. கோவப்பட்டோன்னா அதோடு அவங்களுக்கு எப்போ பாரு நம்மளை படின்னு சொல்கிறாங்க, எழுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுக்கு போய்டுவாங்க. பட் இந்த மாதிரி கொஞ்சம்லாம் நம்ம சொல்கிறப்ப எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் குழந்தைங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க, படிச்சுக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்னது? அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல் கிடைக்கும்? அன்னை தமிழே. அன்னை இத்து வரும். ஸோ ஆப்ஷன் வந்து ஆ, நெடில் ஆ, அன்னை தமிழே. பிறப்பெடுத்தேன், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல். பிரித்து எழுத எப்படி வரும்? பிறப்பு கூட்டல் எடுத்தேன், பிறப்பெடுத்தேன். இதுவும் நெடில் ஆ தான். 3வது கேள்வி மறந்துன்னை. இதை பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும்? மறந்து கூட்டல் உன்னை. ஆப்ஷன் வந்து
நெடில் ஈ, மறந்து கூட்டல் உன்னை தான் சரியான விடை. அடுத்தது சிறப்படைந்தேன். இதை பிரித்து எழுதுனா சிறப்பு கூட்டல் அடைந்தேன், நெடில் ஆ. எண்ணில் என்ற சொல்லினுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. எண்ணில் அப்படின்னா எனக்குள்ளே அப்படின்னு அர்த்தம். அப்போது இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? எனக்குள், எனக்குள். அவ்வளோதான். சூப்பராக எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் எழுதிட்டீங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப சமத்து குட்டி தங்கங்களா அப்படின்னு கொஞ்சிட்டு இன்றைக்கி நீங்கள் நம்ம வீட்டில் இப்போ டீச்சர்னால் வீட்டுக்கு போயிட்டு இந்த அன்னை தமிழை பாட்டை வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட ராகத்தோடு பாடி காட்டுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இன்னும் நிறைய ஜாலியாக கதைகளோடு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இப்போ இதுவே அம்மாவாக இருந்தால் இப்போ நம்ம அம்மா போயிட்டு நான் வேலையை வந்து பார்த்துட்டு வந்துடுறேன், உனக்கு சாப்பாடு செஞ்சுட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே செல்லக்குட்டி அழகாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்மளுடைய குழந்தைங்களை படிக்க வைக்கக்கூடிய வித்தை. அதுவும் அம்மாவுக்கு தெரியாத வித்தை அப்படின்னே சொல்லவே முடியாது. நம்ம எதை எப்படி பண்ணால் நம்ம குழந்தை கற்றுக்கும் பிடிச்சிக்கும் அப்படின்றது தெளிவாக நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைங்களுடைய வழியில் போய் தான் அந்த குழந்தைங்கள செய்ய வைக்க வேண்டியதை செய்ய வைக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சுனாலும் ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த மாதிரி நான் இப்போது உங்களுக்கு இதை பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அடுத்த டைம் நானே பிள்ளைங்கக்கிட்ட சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் டியூஷன் எடுக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு எடுங்க. எடுக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சல் மொழி இருந்துச்சுன்னா ப்ரைமரி பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்க எப்படி கவனித்தாங்க, அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.